ஹலோ ஆல். இதெல்லாம் ஒரு டிப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ பிகினஸாக இருக்கிறவங்க டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால தான் நான் போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுற ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா சில இது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். நம்ம கட்டிங் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணுற இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நெயில் வச்சு ஒன்று எடுப்போம். அது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி நம்ம அதை புல் பண்ணி எடுப்போம். அப்போ ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த கட்டருடைய ஷார்ப்னஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப் தான். நம்ம ஆல்ரெடி பழைய ஒரு கட்டர் வச்சுருந்துருப்போம் இல்லையா, என்ன சொல்கிறது, நூல் சரியாக கட் பண்ணாதது, அதை இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மட்டும் தனியாக வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டருடைய ஷார்ப்னஸ் போகாது. இன்னொன்று நான் மிஷின்லேயே டைப் பண்ணி ஒரு கட்டர் வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொக்கி பாக்ஸில் அதுக்குன்னே தனியாக ஒரு கட்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கும் போது நம்மளுக்கு தொலையும் செய்யாது. இன்னொன்று அந்த ஷார்ப்னஸ் மெயின்டைன் ஆகும். ரொம்ப நாளைக்கு இந்த கட்டர்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி